ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி ராஜராஜனுக்கு காலையில் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னதுமே ராஜராஜனை விட்டு நகராமல் அப்படியே அவர் கூடயே இருக்காங்க. இதை பார்த்து மயில்வாகனம் நம்ம கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா சகல வீட்டுக்கு போகாமல் இப்படியே இருந்தால் என்னப்பா ஆகுறது, போய் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை நான் இப்போ இங்கேருந்து போனேன்னா கண்டிப்பாக மாமாவோட உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவனாண்டி சந்திரா எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக மாமாவோட உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர மாதிரி அவங்க ஏதாவது பண்ணதான் செய்வாங்க. அதனால இவங்களை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்டால் மயில்வாகனம் சொல்கிறாங்க, சரிப்பா நானும் உன் கூடயே இருக்கேன், 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அந்த சந்திராவால் மாமாவுக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, ஆமாப்பா மாமாவோட உயிருக்கு இந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்குது, அப்போ கூட பற்றியா நம்ம அத்தை அந்த சின்னத்தைக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு, அந்த சின்னத்தை இந்த வீட்டை விட்டு போனால் தான்ப்பா வீட்டில் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடே நம்ம சந்திரா வந்து சிவனாண்டியை மீட் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இன்ஜெக்ஷனை மட்டும் அந்த ராஜராஜனுக்கு நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம், அவ்வளவு தான், அவனுக்கு உடனே ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர்ந்துருவான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட இந்த இன்ஜெக்ஷனால் தான் அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க. சிவனாண்டியும் அந்த மருந்தை பார்த்துட்டு, பரவாயில்ல சந்திரா நீ இந்த அளவுக்கு பிளான் போடுற, நம்ம எப்படியாவது நாளைக்கு நம்ம அனுப்புகிற ஆளுங்க கிட்ட இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்துடணும், நாளைக்கு அந்த ராஜராஜன் உயிரும் போயிடும், சாம்பிடு சரியை நம்ம தோக்கடிச்ச மாதிரி ஆகிடும், இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை கனவுல கூட அவங்களால நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து டாக்டர் கிட்ட போய் கேட்குறாங்க, காலையில் அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. 9 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க, பேஷண்ட்டை ரெடியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தியும் அங்கேருந்து நகராமல் ஹாஸ்பிட்டலே தான் இருப்பாங்க. அப்போ ரேவதி வந்து கார்த்தி கிட்ட கேட்பாங்க, என்னாச்சு மாமா முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நைட்டெல்லாம் நீங்கள் தூங்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, மாமாவோட உயிருக்கு எங்கே யாராலையும் ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் கார்த்தி கண் முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, உங்கள் நல்ல மனசை அம்மா புரிஞ்சுக்காம இந்த மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துறதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, விடுங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சந்திரா வந்து ரேவதி கார்த்தி 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாக்குறாங்க. நைட்டெல்லாம் உன் மாமாவை நீ காவல் காத்துட்டு இருந்தியா, இனிமேட்டு பாரு நீ காவல் காத்தாலும் சரி உன்னோட மாமாவை உன்னால் காப்பாற்றவே முடியாது, இன்னையோட ராஜராஜனோட கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி வந்து சந்திரா கிட்ட போய் பேசுகிறாங்க, இங்கே பாருங்க கொஞ்சமாவது யோசிங்க, உங்கள் அக்கா உங்களை தன்னோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ உங்களால் மாமாவோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாக இருக்குது, இப்போயும் நான் உங்களை வார்னிங் பண்ணுறேன், மாமாவை ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சந்திரா வந்து சிரிக்கிறாங்க, அவ்வளோ பயமா உனக்கு, அப்போது நான் உங்கள் மாமாவை ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தான் நைட்டெல்லாம் நீ அவருக்கு காவல் காத்துக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் உங்களை மாதிரி ஜென்மங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நிம்மதியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, டே உன் மாமா உயிரை காப்பாற்றுறதுக்கு நீ இவ்வளோ போராடிட்டு இருக்கியே, என் வாழ்க்கையை பற்றி என் அக்கா கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாளா, என்னதான் அவன் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாலும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு அவளுக்கே மனசு வர மாட்டேங்குது, என் புருஷனையும் என்னையும் பிரித்து வச்சு இவ்வளோ நாளாக என்னைய தண்டிச்சிட்டு இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல, இப்போ உன் அத்தை தாலியை காப்பாற்றுறதுக்காக நீ இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்க, என் வாழ்க்கையை பற்றி மட்டும் அவன் நினச்சி பார்த்துருந்தானா நான் ஃபஸ்ட்டு அவளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க, உங்களுக்குலாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடை நம்ம சந்திரா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து சந்திராவே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க செய்கையே சரியில்லையே, கண்டிப்பாக இவங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதனால நம்ம சந்திராவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அந்த கார்த்திக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அவன் வேற என்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான், கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு கால் பண்ணாதீங்க, நான் சொன்ன வேலையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடே நம்ம சிவனாண்டியும் அவங்க அனுப்பல ஆளுங்க கிட்ட அந்த இன்ஜெக்ஷனை கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் போனோனையுமே இந்த இன்ஜெக்ஷனை போட்டுருங்க, போட்ட கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவார், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா நர்ஸே எல்லாமே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் அவங்களும் அந்த இன்ஜெக்ஷனை எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிடுறாங்க. அப்போது நம்ம கார்த்தி வந்து டாக்டர்ஸ் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடுறாரு.
ஆனால் ஒரிஜினல் டாக்டரை இந்த சந்திராவோட ஆள் சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இன்னொரு பக்கம் அங்கே சீஃப் டாக்டர் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம கார்த்திகிட்ட சொல்லுவாங்க, என்னப்பா இந்நேரம் ஆப்ரேஷன் நடந்திருக்கணும், ஆனால் அவங்க இன்னும் காணாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, இப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே 2 டாக்டர் போனாங்களே, அப்போ அவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்டதுமே நம்ம சீஃப் டாக்டர் சொல்கிறாங்க, என்ன ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே டாக்டர் போனாங்களா, இல்லையே நாங்கள் வந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வர வச்ச டாக்டர் இன்னும் இங்கே வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே கார்த்திக்கு சந்தேகம் அதிகமாகிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சீஃப் டாக்டர் சொல்கிறாங்க, நான் வேறு டாக்டரை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு டாக்டரை அரேஞ்ச் பண்ணி வர வச்சிடுறாங்க. இந்த சைடு அந்த 2 பேருமே ஊசி போடும்போது கரெக்டாக அவங்க வந்துடுறாங்க. வந்ததுமே அவங்க 2 பேரும் அந்த உண்மையான டாக்டரை பார்த்துட்டு தலை திரிக்க ஓடி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற இன்ஜெக்ஷனை பார்க்குறாங்க. என்னது இது, இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் யார் இங்கே வச்சா அப்படிங்கிற மாதிரி நர்ஸ் கிட்ட கேட்க, அதுக்கு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, தெரியல சார், யாரோ 2 பேர் டாக்டர்ன்ற பேரில் உள்ளே வந்து இந்த இன்ஜெக்ஷனை தான் இவருக்கு போடணும்னு பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே அந்த டாக்டர்ஸ்லாம் போய் சீஃப் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன தான் நடக்குது, டாக்டர்ன்ற பேரில் யாரோ வந்து கண்டு இன்ஜெக்ஷனில் போட பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே கார்த்திக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் சொல்கிறாங்க, எப்பா கார்த்தி, நாங்கள் வந்து அந்த டாக்டருங்களை இங்கே வர வைக்கிறதுக்கு எவ்வளோ ஏற்பாடு பண்ணோம், ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க கிட்டே இருந்து ஒரு ஃபோன் காலும் இல்லை, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே கார்த்தி சொல்கிறாங்க, சரி இப்போ நடக்க இருக்கிறத நம்ம பார்ப்போம், எப்படியாவது எங்கள் மாமாவுக்கு ஆப்ரேஷன் சீக்கிரமாக முடியணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்ல, அப்போ தான் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நல்ல வேலை இன்னும் நாங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போயிருந்தோன்னா கண்டிப்பாக அந்த இன்ஜெக்ஷனை உங்கள் மாமாவுக்கு போட்டிருப்பாங்க, இந்நேரம் வரை இறந்தே போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க, அப்படி என்ன இன்ஜெக்ஷன் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த இன்ஜெக்ஷனை கார்த்தி சொல்கிறாங்க, இந்த இன்ஜெக்ஷன் உயிருக்கு ரொம்பவே ஆபத்தான இன்ஜெக்ஷன், இதை போட்டால் கொஞ்ச நேரத்துலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க இறப்பில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இதெல்லாம் யாரோ பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சீஃப் டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கார்த்தி, நாங்கள் சீக்கிரமாக உங்கள் மாமாவுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் என்ன நடக்கணுன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ஒரிஜினல் டாக்டர் உள்ளக்க போயிட்டு ராஜராஜனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து அந்த மருந்து எடுத்துக்கிட்டு செம்ம கோவமாக வராங்க. அப்போ மயில் கேட்குறாங்க, என்னாச்சு பசங்களை, ஏன் இவ்வளோ கோவமாக போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ கார்த்தி நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க, நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க, அப்படி இல்லைனா இந்நேரம் மாமாவோட உயிரே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மயில் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்கு என்னமோ இந்த வேலையெல்லாம் அந்த சின்னத்தை சிவனாண்டியை தவிர வேறு யாருமே பார்த்துருக்க முடியாதுப்பா, இந்த இன்ஜெக்ஷனை மட்டும் மாமாவுக்கு போட்டிருந்தாங்கன்னா அவ்வளவு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில் வாகனம் செம்ம கோவப்படுறாங்க, அந்த சின்னத்தையே நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம சந்திரா கிட்ட கேட்குறாங்க, இந்த இன்ஜெக்ஷன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ சந்திரா வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாம்பிடுச்சேரி வந்து சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு என் தங்கச்சி மேல பழி போடாம இருக்கவே முடியாதா, எதுக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ மயில்வாகனம் சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, இன்னொரு நம்ம கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தோம்னா இன்னொரு மாமாவோட உயிரே போயிருக்கும், இது என்ன இன்ஜெக்ஷன் தெரியுமா, இந்த இன்ஜெக்ஷனை போட்டா மாமாவுக்கு கொஞ்ச நேரத்திலே ஹார்ட் அட்டாக் வந்துடும், அவரும் இறந்து போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சாம்பிடுச்சேரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்பதான் கார்த்தி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த சிவனாண்டிலாம் பிளான் பண்ணி மாமாவோட உயிரை எடுக்கிறதுக்காக அவங்க போலி டாக்டரை உருவாக்கி இந்த இன்ஜெக்ஷனை மாமாவுக்கு போட்டதா வச்சிருந்தாங்க. நல்ல வேலை கடைசி நேரத்தில் எப்படியோ கண்டுபிடிச்சி மாமாவோட உயிரே காப்பாற்றிட்டோம். இப்போ மாமாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அட பாவி டிரைவர், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து ராஜராஜனை கொலை பண்ணிடலான்னு பார்த்தேன், கடைசியில் இப்படி எல்லாத்தையுமே சொதப்பிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா செம்ம டென்ஷனில் இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இந்த மருந்தை மட்டும் யார் வாங்கினாங்க எங்கே வாங்கினாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும், அவங்கள நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சந்திராவுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அப்போ தான் நம்ம மயில்வாகனம் சொல்கிறாங்க, மாமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக வரட்டும், அதுக்கப்புறம் இதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மருந்தை வாங்கினது சந்திரா தான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கார்த்தி நிரூபிச்சுட்டாருன்னா சூப்பராக இருக்கும். இப்போயாவது நம்ம சந்திரா மாற்றுறாங்களா என்ன ஏதுன்றதை நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.